இதை பார்த்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சோதனை வந்திருக்கிறது? ஒருவேளை நம்மை கடவுள் மறந்து விட்டாரோ என்று நாமே நினைத்திருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்கிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். இதை பற்றி பைபிளில் யோபு என்ற மனிதன் உஸ் நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் நல்லவன், தேவனை பயந்து நடப்பவன். அவனிடம் குடும்பம், செல்வம், அமைதி எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்தான். இதை பார்த்துட்டு இருந்த சாத்தான் என்ன செஞ்சான்னா, இயேசுவிடம் போய் யோபு உம்மை நேசிப்பது அவனிடம் எல்லாம் இருக்கிறதுனால்தான் அப்படின்னு இதை சொன்னான். அப்போ இயேசு சொன்னார், சரி அவனுடைய விசுவாசத்தை நான் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் யோபு எல்லாவற்றையும் இழந்தான். செல்வம், குழந்தைகள், அவனுடைய அமைதி எல்லாமே இழந்தான். ஆனால் யோபு கடவுளை சபிக்கவில்லை. அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமம் புகழப்படட்டும். அவன் மனம் உடைந்தாலும் விசுவாசத்தை அவன் உடைக்கவே இல்லை. பல நாட்கள் துன்பப்பட்டான். ஆனால் அவன் பொறுமையுடன் காத்திருந்தான். இறுதியில் அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்தார். குடும்பம், ஆரோக்கியம், செல்வம், அமைதி எல்லாமே அவனுக்கு இரண்டத்தனையாய் திருப்பி வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். வேலை போகலாம், நம்பிக்கை உடையலாம், எல்லாம் இழந்து விட்டது போல தோன்றலாம். ஆனால் அந்த நேரம்தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. அதனால் நண்பர்களை, சோதனை வந்தால் பயப்படாதீர்கள். நம்மை அழிக்க வந்தது அந்த சோதனை அல்ல. யோபுவை போல நம்பிக்கையுடன் இருந்தால் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார்.